மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் சில்லி சாஸ் பார்த்தோம். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் கற்றுக் கொடுத்தேன். இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எப்பவுமே யூஸ் ஆகும். ஏன்னா அதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் சிக்கன் வந்து செய்யலாம். அதனால அதுக்கு பதிலாக இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாய் அடுத்த வீடியோவில் எங்கள் ஊரில் வந்து அந்த முருக் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். முருக்குன்னா கோழியை வந்து ஹிந்தியில் வந்து முருக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மசாலா வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மசாலா. அது நம்ம ஊரில் நேபாளிஸ் வந்து எல்லாரும் செய்வாங்க. அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு ஒரு சந்தோஷமா போச்சு. என்னன்னா, நம்ம கிரேவி, தமிழ்நாட்டு கிரேவி நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். டிஃப்ரெண்டாக நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்காரு. இவர் பேர் வந்து சாஹில், நம்மளுடைய ரெஸ்டாரண்டோடைய சைனீஸ் மாஸ்டர். இந்த சாஹில் पहले क्या डालेगा? அவர் ஹிந்தியில தான் பேசுவார், தெரியாது. நான் உங்களுக்கு தமிழ்ல ट्रांसलेट பண்றேன். स्टार्ट करेंगे. पहले चूल्हा ऑन करेगा. ओके, ऑन कर लिया. அடுப்பு பத்த வச்சாச்சு. जीरा कितना है? ये 1 टेबल स्पून. हाँ, 1 टेबल स्पून जीरगम. ये आके मल्ली, मुळु मल्ली 2 टेबल स्पून, 2 टेबल स्पून डाल. மிளகு வந்து ஒரு 15 மிளகு எடுத்து வச்சிருக்காரு. ஏலக்காய் ஒரு 4, கிராம்பு ஒரு 6, காஞ்ச மிளகாய் ஒரு 12 பீஸ் எடுத்து வச்சிருக்காரு. डाल दूं? என்னன்னா கடகடன்னு பண்ணிடுவாங்க சைனீஸ் மாஸ்டருங்க, பொறுமை இல்லாம. அப்புறம் நான் எப்படி கத்துக்கிறது? லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கோம். इसको फ्राई करके पीसना है ना. வேற எதுவும் வந்து எந்த மசாலாவும் எடுத்து வைக்கல, மஞ்சள் தூள் தான் எடுத்து வச்சிருக்காரு. இந்த மசாலா வந்து வறுத்து அரைச்சு போட்டாலே அந்த டேஸ்ட் காரம்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கடைசியில சாப்பிட்டு பார்த்து நான் சொல்லுவோம். स्पाइसेस का बास आ रहा है ना, स्मेल. स्पाइसेस ओडे फ्लेवर सूपर आ வருது. बस पोदम पोदम. ओके, तो थोड़ा ठंडा करना है, उसके बाद पीसना है. हाँ, थोड़ा ठंडा. हाँ, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிடலாம். अच्छा पाउडर करना है ना. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன நினைச்சேன் இதை மட்டும் தனியா பவுடர் பண்ணுவாரு நினைச்சா, இல்ல ஆறி போச்சு, இதெல்லாம் போட்டு சில ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கணும்னு சொல்றாரு. ठीक है, आप डाल दो. வறுத்த மசாலாவை போட்டாச்சு. நெக்ஸ்ட் क्या डालना है? डालो. ஒரு நல்ல பெரிய பெரிய பூண்டு பல் வந்து ஒரு 12 பல் இருக்கு, சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு 2-3 இன்ச்சு சைஸ்ல அதை பொடிசா நறுக்கி வச்சிருக்காரு, வாஷ் பண்ணி. மஞ்சள் தூள் 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட், 100 ml தண்ணி. மசாலா பார்த்தீங்கன்னா நல்ல மைய அரைச்சிருக்காரு. அதை பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லா இருக்கு, அதே நேரத்தில் ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கு. अभी मसाला रखना है, रखना है. अभी क्या डालना है? ये सरसों का तेल. कितना है इसमें? 100 ग्राम रहेगा. 100 ग्राम कड़ुग एண்ணெய். कड़ुग एண்ணெய் 100 ग्राम போட்டு அடுப்பை பத்த வச்சாச்சு. நெக்ஸ்ட் प्याज डालना है. करेक्ट, 150 ग्राम रहेगा. இந்த மெஷரை பார்க்கும்போது 150 கிராம் கரெக்டா இருக்கும். நீங்க வந்து ஆனியன்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா வடா ஆனியன் 2, மீடியம் சைஸ்னா 3 ஆனியன் எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். கடுகு எண்ணெய்க்கு ஒரு தனி டேஸ்ட்டுங்க, அது ஒரு ஃப்ளேவரு. சிக்கன்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லெண்ணெய். मीठा तेल डालेंगे ना, वो क्या है? वो इसका तिल का तेल. तिल का तेल, हाँ, उसे हम नल्लेண்ணெய் बोलते हैं. எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த 150 கிராம் வெங்காயத்தை சேர்த்துருவோம். अब इसको रेड करना है. रेड करना है. ओ, இந்த வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக்கணும்னு சொல்றாரு. हमारा चेन्नई का बिरयानी पसंद आया? हमारा बिरयानी कैसा है? बहुत अच्छा है. ஆனா புள்ள போடுற அந்த ஃப்ரைட் ரைஸாகவும் இருக்கட்டும், நூடுல்ஸாகவும் இருக்கட்டும், சில்லி சிக்கன் கிரேவிஸ், வேற லெவல் கிரேவிஸ். ஒரு மாஸ்டர் கிரேவி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கிரேவி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 50 கிரேவி கிட்ட நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் செய்யலாம் ஒரு கிரேவியும். ஸோ
ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதே மாதிரி நம்ம ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் போயிட்டு இருக்கு. சம்மர் ஆஃபர். கிட்னா 13 திரம்னா 13 திரம். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்க்கிறோம். இந்த மசாலா போட்டோடனே கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்க சொன்னாரு. ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த மசாலா போட்டோம், சும்மா லேசாக தான் கொதிக்க விட்டோம். அபிக்கா டமாட்டர் டால்னா ஓகே டால் தோ. தக்காளி போட்டுடலாம். தக்காளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் ரேஷியோ 150 கிராம் தக்காளி. தக்காளி போட்டு கொஞ்சம் கொதிக்கணுன்றாரு. சிக்கன் டால்தேங்க 1 கிலோ சிக்கன் பாருங்க, இந்த மாதிரி பீஸ் மீடியம் சைஸில் வெட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் அதுலேயே மசாலாவிலேயே நல்லா கொஞ்சம் பெரட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சிக்கன் அந்த மசாலாவில் வச்சு அப்படியே பெரட்டிக்கிட்டே இருக்காரு. புயான் புயான் சவுண்டு. ऐसे करना है तभी अच्छा रहेगा. ஓகே, நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர். இந்த கலர் வந்தது காரணம் இந்த மஞ்சள் தூளை நல்லா போட்டு மசாலாவில் அரைச்சோம் பார்த்தீங்களா. करेक्ट है ना. वो हल्दी बुकनी डाल के पीस है ना, इसीलिए इतना कलर आया है. ஒரு 5 நிமிஷமாவே வந்து அவர் எதுவுமே போடல, அந்த மசாலாவிலேயே அதை பெரட்டிக்கிட்டே தான் இருக்கார். அவர் வந்து இந்த சிக்கனை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அவர் பெரட்டி அதுலேருந்து வந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. பட் சிக்கன் வேகலை, ஆனால் ஒரு 50% வெந்திருக்கும். அப்படி கேட்கறேன் தனியா பத்தி. ஓகே, ஒரு கைப்பிடி வெட்டி வச்சிருக்காரு. इसमें से कितना आधा डालो. அது பாருங்க, அதுல இருந்து பாதி கொஞ்சோண்டு தண்ணி இந்த கோழி வேகிற அளவுக்குன்னு சொல்றாரு. நான் ஒரு 100 ml தண்ணி போட்டேன். அப்படியே ஜாரை வாஷ் பண்ணிப்போம் பஸ். ஆஹா, बस अब क्लोज करना है. कितना देर पकाना है. तो 15 मिनट. 15 मिनट. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோம்னா தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹை ஃப்ளேம் வச்சோம். ஏன்னா அந்த தண்ணி சூடாகணும்னு சொல்லிட்டு. அப்போ லோ ஃப்ளேம் करना है ना. ஓகே, லோ ஃப்ளேம்ல வச்சு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டணும். க்ளோஸ் கட்டணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காது, ஏன்னா இதில் தண்ணி இருக்கு, ஃப்ளேமும் லோவில் இருக்கு. 15 நிமிஷத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் சிக்கனில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் விடும். கடைசியில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இந்த 15 நிமிஷம் அப்படியே வச்சோம். ஓப்பன் பண்ணுறோம். மிக்ஸ் கரும். ஆஹா, நல்ல தண்ணியெல்லாம் விட்டு அப்படியே திக்காக இருக்கு பாருங்க கிரேவி. அடடடடா, பஸ் ஹலாஸ் கத்தம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சிக்கன் வந்து உடையாம அதே நேரத்தில் நல்லா வெந்திருக்கு. अவ்வளவுதான், மல்லி தூவிட்டார். खत्म हो गया. ऑफ कर देंगे. अभी थोड़ा ड्राई चाहिए तो थोड़ा छोड़ना पड़ेगा. இப்போ இதுலயே நீங்க வந்து இன்னும் ட்ரையா வேணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் திறந்துக்கிட்டே அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரை ஆயிடும். இது வந்து நல்ல ஜூஸியா இருக்கு, நம்மளுக்கு கிரேவியும் திக்கா இருக்கு. இது வந்து புரோட்டா, தோசை, ரைஸ், இடியாப்பம், எல்லா ஆப்பம் எல்லாத்துக்கூடயும் சாப்பிடலாம். பட் இதை நம்ம வந்து எல்லாரும் ஸ்டாஃப் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸ்டாஃப் के लिए ना फर्स्ट टाइम लाइफ ला नेपाल मुर्क मसाला. ओके, ऑफ कर देता है. இப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுப்போம் எப்படி இருக்குன்னு. ஆஹா, सॉफ्ट, बड़ा मजा आ गया ग्रेवी में, बहुत अच्छा. இவர் வந்து உப்பு போட்ட மெஷர்லாம் இருக்கு பாத்தீங்களா, பர்ஃபெக்ட். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா உப்புலாம் போடல, அது என்ன மசாலா போட்டோமோ அதே தான். क्या बना दिया यार, உண்மையாவே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்டு பழக்கம், பெப்பர் சிக்கன் 65, பள்ளிப்பாளையம் சிக்கன் சுக்கா, அது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம நிறைய செய்வோம். அதை விட்டா சைனீஸ்.
பட் இவங்களுடைய ஊருடைய ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து சாப்பிட்டு ஹாப்பி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நீங்கள் 1/2 கிலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே அந்த மசாலா 50% குறைச்சிக்கோங்க. 2 கிலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.